வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 11/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 5:59. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:11 வரை. பௌர்ணமி பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 7:19 வரை. பூராடம் பின்பு உத்திராடம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:19 வரை. ரோகிணி பின்பு மிருகசிரீஷம். மேஷராசி நேயர்களை, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பணியில் ஆதாயங்கள் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். நிம்மதியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி கௌரவங்கள் கூடும். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, சொத்துக்களில் லாபமான நிலை ஏற்படும். வேலை தொடர்பான விஷயங்களில் அந்யோன்யம் அதிகமாகும். லாபமான நிலையும் ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். குழப்பங்கள் வந்து நீங்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தொழிலில் அலைச்சல்கள் கூடும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோகிணி உதவிகள் கிடைக்கும். மிருகசிரீஷம் அலைச்சல்கள் அதிகமாகும். மிதுனராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் நீங்கும். எதிர்பாராத அலைச்சல்கள் உண்டாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். எதிலும் யோசித்து செயல்படவும். மனதில் புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் தடைகள் விலகும். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம் யோசித்து செயல்படவும். கடகராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வருமானம் கூடும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பெரிய மனிதர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தடைகள் விலகும். அலுவலகத்தில் சாதகமான நிலை உருவாகும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் வளமான நாள். பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஆயில்யம் வளர்ச்சிகள் உருவாகும். சிம்ம ராசி நேயர்களே, எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். யோசித்து செயல்படவும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் மாற்றங்களும் விலகும். வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். பூரம் யோசித்து செயல்படவும். உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை உண்டாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மேன்மையான நிலை ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். தேகநலனில் அக்கறை தேவை. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் கௌரவங்கள் கூடும். ஹஸ்தம் மேன்மையான நாள். சித்திரை நினைத்தது நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களே, தேகநலனில் அக்கறை தேவை. எதிலும் யோசித்து செயல்படவும். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சாதகமான நிலை உருவாகும். தேகநலன் அக்கறை செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். சுபிட்சங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை ஆதாயங்கள் கூடும். சுவாதி வளமான நாள். விசாகம் வருமானம் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் விலகும். உத்தியோகத்தில் லாபமான நிலை உருவாகும். முன்னேற்றம் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் லாபமான நிலை உருவாகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். சுபிட்சங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் தடைகள் விலகும். அனுஷம் முன்னேற்றம் உண்டாகும். கேட்டை கௌரவங்கள் மேலோங்கும். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் ஒற்றுமைகள் கூடும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். சாதகமான முடிவுகள் உண்டாகும். புகழும் அதிகமாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தேகநலனில் அக்கறை தேவை. இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் ஒற்றுமைகள் கூடும். போராடம் நினைத்தது நிறைவேறும். உத்திராடம் வளமான நாள்.
மகர ராசி நேயர்களை வருங்காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். திறமைகள் அதிகமாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அலைச்சல்களினால் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். லாபமான நிலை உருவாகும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். திருவோணம் சந்தர்ப்பங்கள் கூடும். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். கும்பராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும். வேகமாக செயல்படுவீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிலும் லாபமான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் உதவிகள் கிடைக்கும். சதயம் வளமான நாள். போராட்டாதி முன்னேற்றம் ஏற்படும். மீனராசி நேயர்களை, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தன்னம்பிக்கை அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆதாயங்கள் கூடும். நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் திறமைகள் ஏற்படும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். அலைச்சல்கள் கூடும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி ஆதாயங்கள் கூடும். உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ரேவதி கௌரவங்கள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.